கர்த்தருடைய நாம பரிசுத்தப்படுவதாக. இன்றும் கூட இந்த மே மாதத்திற்கான வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்காய் கொடுத்தது என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் வசனம் 2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நீங்கள் போகிற பாடுகள், கஷ்டங்கள், காரில் போன்ற சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி உங்களை கஷ்டப்படுத்துகிற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்கள் மேல் உதிப்பார். அவருடைய பிரசன்னம் உங்கள் மேல் உதிக்கும். இந்த மாதத்தின் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாக இருக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள், உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கிற நோய்கள், இருள் போன உங்களை போட்டு சூழ்ந்து உங்களை கர்த்தருக்குள் வளர விடாமல், ஆசீர்வாதங்களை பெற விடாமல் நெருக்கி உங்களை துன்பப்படுத்துகிற எத்தனையோ இருளான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படுகிற ஒரு மாதமாக ஆண்டவர் இந்த மாதத்தை வைக்கப் போகிறார். தேவ பிரசன்னம் உங்கள் மேல் உதிக்கும். அதாவது மோசே அவர் தேவனுடைய பிரசன்னம் அவர் மேல் உதிக்கும் போது அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தனர், வெட்கப்படவில்லை. அவருடைய பிரசன்னம் யார் மேல் இருக்குதோ அவர்களுடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வல்லமை நம்ம மேல் உதிக்க போகிறது. அவர் நம்மளை கனப்படுத்துகிற ஒரு மாதமாக இருக்கும். எந்தெந்த இடத்துல நீங்கள் விழுந்தீர்களோ, எந்தெந்த இடத்துல நீங்கள் தோல்வியை சந்தித்தீர்களோ, எந்தெந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறீங்களோ, எதை இழந்தீங்களோ அதை மீட்டெடுக்கிற ஒரு மாதமாய் ஆண்டவர், மகிமையின் மாதமாய் ஆண்டவர் உங்களை கனப்படுத்துகிற ஒரு மாதமாய் வைக்க போகிறார். அதனால் கவலை, கண்ணீர்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் இன்று உங்களுக்காய் சொல்லுகிறது என்ன, எத்தனையோ இருள் போன்ற பிரச்சனைகள் உங்களை மூடலாம், எத்தனையோ கடன் பிரச்சனைகள் உங்களை மூடலாம், நோய்கள் உங்களை மூடலாம். ஆனால் கர்த்தர், மகிமையின் சூரியனான கர்த்தர், இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். அவர் உதிக்கும் போது உங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பதில்களை, ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதத்தில் உங்களை ஒரு கனத்துக்குரிய ஒரு இடத்திற்கு உங்களை வைக்கிற ஒரு மாதமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.